அடைந்தது காசி. சக்தியின் வடிவம் சந்நியாசம், புண்ணியவான்கள் சகவாசம், அதுவே சந்தோஷம். உன் மகனை போய் கேட்டேன், எல்லாம் எனக்கு தெரியும், நீ அறிவுரை சொல்லி ஒன்றும் நான் வாழ வேண்டாம் அப்படி சொல்லி அந்த பிள்ளை பக்கத்தில் போவதுக்கு மறுத்துக்கிட்டு இருக்கான். அந்த பிள்ளை ஆனால் என்ன சொல்லணும்னா, நான் உங்கள் மகனுக்கு எந்த துறவும் பண்ணலை, நான் நேர்மையாக நடக்கேன், ஆனால் உங்கள் பையனுக்கு தான் மண்டையில் ஏதோ குழப்பம், என் வாழ்க்கையை நீங்கள் கெடுத்துட்டீங்க அப்படின்னு அவன் சொன்னான். கால் பண்ணிட்டு வெளியில் போய் பேசுறீங்களா? வழி இடம் கொடுங்க, ஒரு 2 கிலோமீட்டர். உன் பையனுடைய மனதை பக்குவப்படுத்தி திருத்தி கொண்டு வந்து வாழ்க்கையை நல்லா வாழ வச்சுட்டாரு. அவனுடைய எண்ணத்துக்குள்ள ஒரு பெரிய பேராசை இருக்குது. அந்த பேராசை ஒரு பெண்ணை சார்ந்தது. அந்த பெண்ணும் கல்யாணம் முடித்து இவனை கைக்குள்ள போட்ட ஒரு அன்புக்குரியவள். அந்த மனநிலைகளிலிருந்து பிரித்து கொண்டு வந்து கட்டிய மனைவியோடு உண்மையாக வாழ வைத்தால் போதுமல்லவா? காலம் சாகச கலைகள் 1000 உண்டு. கர்மசாமிக்கு வெற்றிவேல் முருகனுக்கு. இந்தா கர்மசாமி காப்பாற்றுற உன் பிள்ளைய திருத்தியாச்சு. சந்தோஷமாரு. 3 முறை என்னைய பார்க்கவா, ஓடே போகோ, சாப்பிட்டு வா. கர்மசாமி, நீதிமன்றத்தில் தொடர்புடையது யார்? நீதிமன்றத்தில் யாருக்கு என்ன விஷயம்? கோர்ட்டில் என்ன விஷயம்? கோர்ட்டுக்கு என்ன விஷயம்? கால் வந்துட்டு வா. சங்கீத மேகம் நல்ல காலில் விடலை, பொய் சொல்லுத, நல்ல காலில் விட்டு. பறவைகளே பதில் சொல்லுங்கள், மனிதர்கள் மயங்கும் போது நீங்கள் பேசுங்கள், மனதுக்கு மனது கொஞ்சம் தூது சொல்லுங்கள். நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ஒன்று ஒன்று மனசாட்சி. அது தெய்வத்தின் சாட்சியமா, தெய்வத்தின் சாட்சியமா. ஆண்டவன் அறிய நெஞ்சில் ஒரு துளி வஞ்சமும் இல்லை, அவனியில் நின்றி ஆறுதல் இல்லை. மனிதனம்மா மயங்குகிறேன், தவறுக்கு துணிந்த மனிதன் அழுவதில்லையே, தவறியும் வானம் மண்ணில் விழுவதில்லையே. ஏமாந்து போன ஒரு சூழ்நிலையை வச்சு நீதிமன்றத்துக்கு போயிருக்கீங்க. ஏமாற்றியவன் தவறு செய்து தன் வழக்காக வைத்திருக்கிறான். மீள முடியாத துயரமும் பண நஷ்டமும் உங்களுக்கு. இதுக்கு வெளிநாடு சம்பந்தமான ஒரு கேள்வியும் ஆசையும் ஒரு காரணம். இந்த கோர்ட்டிலிருந்து விடுதலையும் ஆகணும். உன் பையன் வெளிநாடு சென்று செல்வத்தை பெருக்கி ஆனந்தமாக திரும்பி வரணும். காரணம் நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றமும் இல்லை. எல்லாம் உன் விதிமா. உன் பிள்ளைக்கு நல்வாழ்வு அமைச்சு தாரேன். நீதிமன்றத்தில் உனக்கு நிறைவான தீர்ப்பு தந்து உன்னை தெளிவாக்கி தாரேன். நீ வெற்றியடையக்கூடிய காலம் தானே தவிர வீழ்ச்சிக்குரிய நேரமில்லை மகளே. வேற என்ன வேண்டும் உனக்கு? இந்தா கடன்படாமல் காப்பாற்றுறேன். இன்னும் 1 வாரம் கேட்டுக்கான். கேட்ட வரத்தை குடுன்னு உத்தரவு. வேற என்ன வேணும்? இந்தா உயர்ந்திருப்பாய் செல்ல மகளே, ஆனந்தமடைவாய், வாழ் வாழ். கர்மசாமிக்கு கருநீல உடை அணிந்து. ஐயா, வீட்டு பக்கத்தில் பெருமாள் கோயில் யாருக்கு இருக்கு? இருக்கா? யாரெல்லாம் வந்தீங்க? அப்பா வர சொல்லுங்க. தப்பாது பழி தீர்க்கும், தப்பாது பசி தீர்க்கும் பப்பாளியை போல் அப்பா. கால் வந்துட்டாங்க. சரி சரி. ஆசமச்சா வாங்கி தந்த டேஸ் டேஸ். உட்காருமா. என்னம்மா வேணும்? வீட்டுக்காரர் எங்கே இருக்காரு? ஏங்க வரல? புரியலையே. அப்படியா? கால் வந்துட்டு வா. நீங்கள் உட்காருங்க.
அப்பப்போ கடிச்சுக்கிட்டீங்களா, சண்டை கிட்ட போட்டுக்கிட்டீங்களா? உட்காருங்க. உங்கள் வீட்டுக்குள்ளே நான் போய் பார்த்தேன். கடவுள் மேலே உனக்கு ஆழ்ந்த நம்பிக்கை, தெளிந்த சிந்தனை, விடாப்பிடியாக பக்தி வைத்தால் அடையாத வெற்றி ஒன்றுமில்லை. ஆனால் அவனுக்கு அந்த அளவுக்கு தெய்வத்து மீது பக்தி உண்டு. பூசாரி சோசியக்காரன் மேலே அவனுக்கு நம்பிக்கை கிடையாது. குழந்தைன்னா டாக்டரை பார்க்க வேண்டியதான், சாமியாரை போய் ஏன் பார்க்க அப்படின்னு எண்ணம் அவன் உள்ளத்துக்குள்ளே ஓடிட்டு. அவன் மனதை திருத்தி வர வைப்பேன். ஆம்பளை பிள்ளை உனக்கு தருவேன், முருகப்பெருமான்னு பேர் வைப்பேன். ஜெயித்த பிறகு என்னை சந்தோஷமாக பார்க்க வருவான். இந்த வருஷம் தைப்பூசத்துலேருந்து உனக்கு குழந்தை ஜனனமாகும், ஆனந்தமடைவாய். வேறு எழுப்ப வேணும். இந்தா உன் தொழில் நல்லாகும், ஆனந்தமாக உயர்வாய், நிறைய பணம் கடன் விடாமல் காப்பாற்றுறேன். கர்மதாமிக்கு 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 மன்னார்குடி மன்னார்குடி மன்னார்குடி. பொய் சொல்லக்கூடாது, புறஞ்சூழலாகாது, ஐயப்பனே நினைவாய், அருளாரமுதம் பேரு. புரிஞ்சுக்கிட்டாளே புரிஞ்சுக்கிட்டாளே புரிஞ்சுக்கிட்டாளே. ஏய் பாப்ல மன்னார்குடியாடா தம்பி? வணக்கண்ணே வணக்கண்ணே வணக்கண்ணே. நல்லா இருக்கீங்களா எல்லாரும்? மன்னார்குடி எங்கே இருக்குப்பா? திருவாரூர் பக்கத்தில் இருக்கா? அப்போ திருவாரூரும் வரலாம், மன்னார்குடியும் வரலாம், பூந்தோட்டமும் வரலாம், நன்னிலமும் வரலாம். என்ன அப்படி தானே? எதுக்கிட்டே நாகப்பட்டினம் வந்துடுங்க. வாப்பே இல்லை கால் வந்துட்டுவாடா. நான் பைத்தியார பேர் எடுத்துக்கிட்டு என்ன நீ அச்சரி பிச்சரி கிச்சரி போய் இல்லை. அப்படியா? சரி சரி, சோமா இருக்கலா? அப்பா என்னப்பா வேணும்? கொஞ்சம் பக்கத்தில் வாங்க. வீரனார்னு ஒரு தெய்வம் வராரு, அது யாருப்பா? குறை வச்சிருக்கீங்களா நிறைய? 3 வருஷமாக கடன்பட்டு வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன். இடையில ஒரு பக்கத்தில் வலியும் வீக்கமும் வந்துருச்சு. அதெல்லாம் சரியாக்கணும்னா கால் வந்துட்டு வாப்பா. ஏம்மா நீ திருவாரூரில் இருக்கியாம்மா? அப்போ வந்து நில்லு. பொன்னம்பலத்தில் தை மாதத்தில் ஜோதியாய் காட்சி தந்தாய். வா, சபரிமலைக்கு போயிருக்கேன். இதுவரை ஐயப்ப தாய் மேலே ஏதோ அன்பு பாசம் உண்டா? ஏன் அப்போ அங்கே போகலை? நீ பாசம் வச்சுருக்க, சரணம் வச்சுருக்க, ஏண்டா போகிற? அதனால் முடியலை. கண்ண முடி உட்கார். கர்மசாமிக்கு இந்தா உன் கடன் தீரும்டா. இந்தா மகனே, பக்கத்தில் வா. நல்லா வா பக்கத்தில். இன்னொரு இடத்துல கொஞ்சம் பண உதவி கிடைக்கும், அதை வச்சு நல்லாரு. உன் உடல்நிலையை நல்லா ஆக்கிட்டார். சரி பார்த்துக்கோங்க. 3 முறை என்னைய பாருங்கள். திருவாரூரிலிருந்து ஃபாரின் வர தொடர்புடையது யார்? வெளிநாடு வர. அப்படியா? உங்களுக்கு திருவாரூர் ஃபாரின் இருக்கும்? யார் இருக்கா? நீங்களா? உங்கள் பெட்ரோல் பல்க் வச்சுருக்கிறது யார்? பார்த்தியா? ஃபாரின் தான் பெட்ரோல் பல்க் வச்சுருக்கா. பைப்பு தெரியுதுல, அதுதான் கேட்டேன். ஓ மரமே உசந்த மரமே, ஒரு குத்தி இலகி விதியற்ற மரமே. இன்னொரு தர காலம். இது ஒரு உடற்பயிற்சியாகவும் நினைக்கலாம், சாமியுடைய சரணாகதியாகவும் நினைக்கலாம். உடற்பயிற்சினா எங்களுக்கு செய்ய தெரியாதோ? நீங்கள் சொல்லித்தான் செய்யணுமோ? உட்கார். உன்னுடைய கணவன் வேலை பார்க்குற நிலைகளை பார்த்து ஒரு ஓராண்டு காலங்கள் 1.25 ஆண்டுகளாக அந்த தொழிலை லாக் பண்ணி சட்டப்படி ஒரு குழப்பம் நடந்து போச்சு. அதை இப்போ தெளிவாக்கி மீண்டும் தொடர்றதுக்கு வேற ஒரு கணக்கு உருவாக்கி வழிவகுத்திருக்கேன். அதே மாதிரி இப்போ புதுமையாக அடிஷனலாக ஒரு வருமானத்துக்கு ஒரு வியாபாரத்தை உருவாக்கி 2 நட்புகள் மூலமாக சரியாக்கி உன் கடன்களை தீர்த்து தந்துடுறேன். நீ நாகப்பட்டினம்னு வந்து நின்ன, உன்னுடைய சொந்த வீடெல்லாம் அங்கே இருக்குது.
அதெல்லாம் மீட்டி தந்து உங்களை காப்பாற்றி தந்தால் போதுமா? கால் வந்துட்டு இந்தா இன்னையிலேருந்து அங்கே தொழில் ஓடும், வெற்றியாக நடக்கும், ஜெயிச்சுக்கலாம். சந்தோஷம். கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு. சரி, அடுத்து பேசுவோம். பாப்பா பிள்ளைகளை வெளிநாட்டில் வச்சுருக்கிறவன் ஐயா, ஏழாம் இடத்தில் ராகு கேது இருந்து இல்லற வாழ்க்கை நிறைவேற்ற முடியாமல் வேதனை அடைந்து தூயதோர் ஜோதிடத்தை கேட்டு சுகமில்லாத மனதை பெற்று வந்த செல்வ மக்கள், சோசியம் கேட்டீங்களா? சாதகம் போய் பார்த்தீங்களா? என்ன சொன்னாங்க? என்னது? நான் அதான் கேட்டேன், இது என்னது? சாதம் பக்கத்து வச்சு நான் வை, சும்மா சொன்னே. சோமா இருக்கீங்களா? எந்த ஊரு? இதோ இந்த ராகு சர்ப்பகால தோஷத்தில் உன் பிள்ளை பிறந்திருக்கான்னு சொல்லியிருப்பாங்களே, சொன்னாங்களா? அதான் ராகு கேது அமைஞ்சிருக்கு. ராகு கேது ரெண்டுக்கும் இடையில் எல்லா கிரகமும் மடங்கி போச்சு. அதனால் கல்யாணம் சொந்தமாக எடுக்கிற எல்லா முடிவும் முதல் நாள் வந்து பேசுவாங்க, 2ஆம் நாள் 11 கேட்டால் ஏமாந்து போயிருவீங்க. இதுவரை உள்ளது பூராமல் ஏமாற்றம் தான். சொந்தக்காரங்களும் கூட நம்ம குடும்பத்தை பற்றி அவதூறான நிலைகளை வச்சுருக்காங்களே தவிர குடும்பத்தில் சம்பந்தம் கலக்கணும். இடையில் ஒருத்தர் சம்மந்தம் கலக்கலான்னு ஒரு பேச்சுவார்த்தையை தொடங்கி வச்சுருந்தான். அதுவும் கூட தேவையில்லாமல் கொஞ்சம் பிரிவாகி பிரச்சனை ஆகிருக்கு. எல்லாம் மாற்றி வெற்றியாக்கி வாழ வச்சுருந்தா போதுங்களா? கல்யாணம் முடிப்பான், பிள்ளை ஆம்பளை பையன் பிறப்பான். என் பேர் வைப்பியா? கருப்பசாமின்னு வை. இந்த அதெல்லாம் மனசால வந்த வியாதி. மனித வாழ்விலே துயரம் யாவுமே மனதினால் வந்த நோயடா. உன் பையன் கல்யாணம் முடிச்சிட்டோம்னா உன் நோயெல்லாம் போயிடும். குழந்தை உண்டாயிட்டான்னு வச்சுக்கா, உன் கடன்லாம் போயிடும். எல்லாமே எங்கே இருக்கப்போ மனசுக்குள்ள தான் இருக்குது. இன்னையிலேருந்து உற்சாகம் பாரு. நான் வாரேன் கருப்பசாமி, கல்யாணத்தை நடத்தி தாரேன். 3:30 மணிக்கு என்னைய பார்த்துப்போம். இந்தா வெற்றி உண்டு, ஜெயித்துக்கா, ஆனந்தப்படுத்திக்கா. போங்க. கருப்பசாமிக்கு கருப்பசாமிக்கு. அப்படியா? என்ன விஷயம்? சரி சரி. வீடு நிலம் சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தது யாரு? அண்ணே அண்ணே சிப்பா எண்ணே, நம்ம ஊரு நல்ல ஊரு இப்ப ரொம்ப கெட்டு போச்சண்ணே. இது சொன்னா வெக்க கேடு, சொல்லாட்ட மானக்கேடு. வாங்க. என்னப்பா வீடு இதெல்லாம் உன்னுடைய கட்டுமலைக்கு நான் போய் பார்த்தேன். அது என்ன அங்காளமான ஒரு தாய் வாராள எங்கே இருக்கா? உங்களுக்கு வணங்கும் தெய்வம் அது, ஆனால் அருகில் இருக்கும் தெய்வம். அப்படியா? சரி. தம்பி நல்லா இருக்கியாடா? தியானம் மெடிடேஷன் சம்மந்தமாக ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சியே அதை தொடங்க முடிஞ்சுதா உனக்கு? சரி. அப்புறம் இந்த கல்யாண விஷயமா என்ன செய்யணும்? உங்களுக்கு ஆக்கி தந்துடுறேன். 3 மாதம் டைம் இருக்குது. ஏன் கவலைப்படுறேன்? உனக்கு என்ன செய்யணும்? உன் கேள்வி என்ன? கால் வந்துட்டு. யார் நீங்கள்? எதுக்காக வந்திருக்கீங்க? மகிஷம் வருது. மகிஷம் என்றால் தூய தமிழில் என்னது? எரும மாடு தான். எரும மாடு ஏன் வருது?
ஏமகால தூதனால் அனுப்பப்பட்டது. ஏமகால தூதனால் அனுப்பப்பட்டதுக்கு அர்த்தம் என்ன? யாருக்கோ ஒருவருக்கு 67 வயதுக்கு மேம்பட்ட ஒருத்தருக்கு காலங்கள் சரியில்லை என்பது அர்த்தம். புரியுதா? அதனால் கொஞ்சம் பக்குவத்தை கொண்டு வரணும். பிறக்கிற பிள்ளை பொம்பளை பிள்ளையாக பிறக்கும். துர்காதேவின்னு வைக்கணும். துர்காதேவிக்கு வாகனம் என்னது? எருமயமானவம் திருவடியில் வீழ்கவே இருளெல்லாம் பறந்தோடுதே என்றென்றும் நெஞ்சினீரே. புரியுதா? துர்காதேவி தன் காலுக்கு கீழே எருவ மாட்டை போட்டு வதைத்திருப்பாள். அதனால உனக்கு பிறக்கிற பெண் மகளுக்கு ஜெயிச்சுட்டார, யாருக்கும் மரண வேண்டாம் காப்பாற்றார். என்னடா தம்பி, மாதி சிவராத்திரிக்குள் உனக்கு வேலையில உறுதிகள் இப்ப இருக்கக்கூடிய கடன்களை தீர்த்துட்டார. என்ன 1.25 ஆண்டுக்குள்ள சொந்த வீடு வாசல் உருவாக்கிட்டார. நான் எழுப்பா வேணும் கால் வந்துவா உங்களை காத்தாடிதோ சந்தோஷமா சரி இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு மனைவியோடு வாழ்வார், இருந்தாலும் ஒரு நட்பு கூட தான் இருக்கும். முருகனுக்கு நீ வாங்க, நீ வாங்க, வராங்க தம்பி, வரா கிளம்புறா குட்டியாரு உன் வயிற்ற பிறக்கிற பிள்ளைக்கு துர்காம்பிகை தமிழா எடுத்து குட்டியா இருக்கும். தாயும் அழலும் ஒரு சொந்த ஊர் பூந்தோட்டம் 1 2 3 4 5 6 7 8 9 தெருவினுடைய கடைக்கு ஒரு விநாயகர் கோயில் இருக்குல்ல, இருக்கா இருக்கா? எங்க பூந்தோட்டம் இல்லையா? கால் இருக்காங்க. கருவினில் வளரும் மழலையின் உயிரில் தைரியம் வளர்ப்பாள் தமிழன்மை. என்ன வேணும் உங்களுக்குலாம்? 2 வாரம் உங்களுக்கு கொடுக்க சொல்லி விட்டாங்க. ஒன்று தொழில், இன்னொன்று கால விட்டாங்க. மூன்றாண்டு காலங்களாக உங்களுடைய தொழில மன நஷ்டமும் கடன்பட்ட வேதனைகளும் இருக்கும். இருக்கிறதா? உங்களோடு ஒரு பணி செய்யக்கூடியவங்க சில பேர்கள் உங்களை விட்டு பிரிந்து உங்களுக்கு இடையூறு பண்ணியிருப்பார்கள். அதுல தேவையில்லாமல் ஒரு தந்தைக்கும் தாய்க்கும் நிறைய நஷ்டமும் சில தலைமுறை வேதனைகளும் நடக்க காரணம். அதே மாதிரி இப்போ காலத்தை உணர்ந்து நடந்தால் 9ஆம் இடம் உன்னுடைய ஜாதகத்துல சனி பகவானால் பாதிக்கப்பட்டு தந்தையினுடைய பலனை அனுபவிக்க முடியாத பிள்ளையாக இருப்பாய். ஆகையால் நீயே தந்தையும் தாயுமாக இருந்து இந்த குடும்பத்தை காப்பாற்றிக் கொண்டு இருப்பாய். அதனால் விட்டு சென்ற தொழில் இருக்கக்கூடிய நஷ்டத்தை தீர்த்து வளப்படுத்தி வெற்றியாக்கி தந்தா போதுங்களா? வேற என்ன வேணும்? முழுமையாக ஒரு தொழிலை உருவாக்கி தர எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு பணம் தர பொதுவாக முடியுமாயிரு உலகம். சின்ன பையன் ஒரு 30 நாட்கள் பொறுமையாக கம்பளம் கூடும், வேற கம்பெனி மாற வேண்டாம். ஆத்திரப்பட்டு இருக்கான், நிறுத்தி வை, ஓ சாப்பிட்டு போங்க, சாப்பிட்டு பால் இருக்குது, பழம் இருக்குது, பழனி மலையிலே ஐயன் மலையை நாடி
மயில் இருக்குதா பாலியா வரும்டா கால் இருக்கலாம். அப்படியா முருகனை பத்தி சொல்லணும்? முருகன் எல்லாருக்கும் அன்புடையவர், எல்லா குடும்பத்தின் மீதும் அன்புடையவர், எல்லா பாசமும் கொண்டவர், யாரையும் தன்னுடைய நினைத்து வாழ வைக்க வேண்டும் என்று அரவணைக்கின்ற ஒரு தெய்வம். அதனால்தான் அவருக்கு 2 கொண்டாட்டி, சக்தி புக்தி, இச்சாசக்தி கிரியாசக்தி, 2 குணங்களையும் மேற்கொண்டவர். பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாத்தையும் ஏற்பார். அது மாதிரி உன்னுடைய அன்பு அரவணைப்புல நிறைய மக்கள் நடாந்துட்டு இருக்காங்க. ஆனா இப்ப நீ மட்டும் கொஞ்சம் கடன் பட்டு மரம் வேற அடைஞ்சிட்டு இருப்ப. உன் பையன் இப்போ உன்னை வந்து குழப்பிக்கிட்டு இருக்கான் வார்த்தையார. உண்மையா நீங்க கால் வந்துவா வேற என்னப்பா வேணும் உனக்கு? வெற்றியாயாச்சு நடத்தி சந்தோஷமா கோடிகளை சுமந்து ஆனந்தமுடைய கொஞ்சம் பெரியவங்க இன்னொருத்தன் பெற்றப்பட நம்ம வீட்டுக்கு வாழ வந்திருக்கான். அவன் வீட்டுல வளர்ந்த மாதிரிதான் அவன் குணம் இருக்கும். அது பக்குவப்படுறதுக்கு நாளாகும். அனுபவப்பட்டவங்க பொறுத்துக்கிறது நல்லா இருப்பா. கருதாதிக்கு அரோகரா, கருதாதிக்கு அரோகரா. அப்படி வாங்க வழிக்கு திருப்பூர் இதுக்கு உதவுறதுக்கு திருப்பூர் சந்தனம் திருப்பூர் தள்ளிதாங்க. எனக்கு ஒரு மகன் வீரப்பா, அவன் என்னை போலவே இருப்பான். தொழிலால் நஷ்டமும் கடனும் பட்டு மனவேதனை அவர் கட்டுமலைக்கு நான் போய் பார்த்தேன். 1.25 ஆண்டுகள் உங்களுடைய தொழிலை தொடர்ந்து நடத்த முடியாத மனநிலையும் உள்ளே இருப்பவர்களான வஞ்சனையும் பெற்று வேதனை அடைந்து கொண்டிருக்கிறீர்கள். இதுல பல லட்சக்கணக்கான நஷ்டங்களை பெற்று கடன்பட்ட வேதனையும் துயரமும். இப்போ அடுத்த வருமானத்துக்குரிய வழி என்ன, அதுக்குரிய கேள்விக்கு பதில் என்ன, நாங்க ஆரம்பிக்கவா அடுத்தவங்க வேலைக்கு போகவா அப்படிங்கிற நிலைமையை பெற்று வேதனை அடைகிறோம். காரணம் அமைதியா இருக்கிறேன். வேற என்னப்பா வேணும்? ஒரு சொத்து விற்கிறதுக்கு 3.25 மாதங்கள் ஆகும். பணத்தோடு என்னை வந்து பார்ப்பாய், வெற்றியும் அடைவாய். நடந்தாச்சு, சந்தோஷமா புரியல. ஒரு இடத்துல அமௌண்ட் எடுக்க வாங்க. இந்த மன குழப்பம் இல்லாமல் அடைய வேண்டும். எல்லாருமே கருதாமிக்கு அரோகரா. நான் கூப்பிடாம யாரும் வரக்கூடாது. கருதாமிக்கு அரோகரா.
என் சகோதரனுக்கு பிள்ளை வேணும்னு கேட்டு வந்தவங்க. நன்றிக்கு வித்தாரும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் எழுப்பை தரும். ஒரு கொடியில் இருமலர்கள் பிறந்ததம்மா பிறந்ததம்மா, அண்ணன் தங்கை உறவு முறை வளர்ந்ததம்மா வளர்ந்ததம்மா. என்ன படம் பாட்டு தெரியுமா உங்களுக்கு? காஞ்சி தலைவர் புரட்சி தலைவர் எம் ஜி ராமச்சந்திரன் அவருக்கு நடித்த படம். விஜயகுமாரி எம்ஜிஆர் பாடுவாங்க அண்ணன் தங்கை. ஒரு சகோதரர் போய் பார்த்தேன். செய்யாத தானங்களை தர்மம் இல்லை. ஏக அன்னதானங்களை செய்து வந்தோம். முருகா என்று சொன்னால் அவன் நெஞ்சமே உருவும். அப்படி உன்னைய நம்பி எனக்கு ஒரு பிள்ளை கிடைக்கிறீப்பா அப்படி வேற போகணும். நினைக்க நினைக்க நெஞ்சம் உருகுமே முருகனென்றால் அவனுடைய பரப்பான். தைப்பூசத்துல இருந்து முருகா என்று பேர் வச்சுக்கா. உன் வாழ்க்கைக்கு ஒரு கேள்வி கேட்டு பார்ப்போம். சந்தேகம் உனக்கு இப்போ உனக்கு வேற என்ன வேணும்? படம் வந்துட்டு அட்வான்ஸ் காது கேட்காது, திருப்பி காது கேட்காது. தொழில் தெளிவு தலைப்பட்டிருக்கு. அதுக்கு எனக்கு தெளிவு பண்ணி கொடுத்து கேட்டதுதான் எல்லாரும் என்ன தொழில் உட்காரக்கூடாது. காது காலம் பிறந்து வந்த கதையை பார்த்தால் பெரிய வீடு தெரியுமடா. காலப்பா இடைப்பட்ட உலகில் கடன்பட்ட உனக்கு ஏனடா இந்த பொய்யறிவு? உன் கண்ணி ஒரு நாள் தோன்றும் வடிவேலின் அரசாட்சி வெற்றி வேல் வெல்லுமடா. வினை தீர்ப்பான் வேதனடா. கற்றவர்க்கும் கருதார்க்கும் கருணை கடல் தெய்வமடா. உங்க அக்கறைக்கு நான் போய் பார்த்தேன். எதிர்பார்க்காம உன் கடை நஷ்டப்பட்டு மக்கள் வரவே இல்லாம வேலை நடந்துட்டார். அதனால இதுல ஒரு மாறுபாடு நடந்திருக்கு என்பது உண்மை. அதை தீர்த்து உள்ள தெளிவாக வாழ்த்துதான் போதுங்களா? காலம் வேற என்னப்பா வேணும்? அவன் உடல்நிலையை காப்பாற்றித்தார பெரிய மருத்துவ ஆகாது. ஜெயிச்சு சந்தோஷமா வர பார்த்துக்கோ. தம்பி சொந்த ஊரே முட்டாள் நினைச்சு அறிவாளி நினைச்சியா? உனக்கு எப்படி அவன் ஆதார கார்டு எந்த ஒரு இருக்கு? திருப்பூர். நான் கூப்பிட்டு திருப்பூர். கருணாவை என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை சீர்திருத்தி கொடுத்து காட்டு வந்தவங்க. வாங்க எந்த ஊருக்கு அவனுக்கு? திருப்பூர். நல்லதோர் வீடை செய்தே ஆசை நலம் கெட புழுதியின் எரிதலுண்டோ சொல்லடி சிவசக்தி என்னை உடலிலும் அறிவுடன் படைத்து விட்டாய். பிள்ளைக்கு
சரி இருக்கு மகன்.